எம்ஜிஆர் நேயர்கள் காண்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீப காலமாக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக விலகிக்கிட்டே இருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டிட்டு அந்த அபிநயா என்ற பெண்மணி கூட சமீபத்தில் விலகி இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன் இப்படி நடக்குது கட்சிக்குள்ள? இல்லை, சீமானை பொறுத்தவரை சீமானுக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நடத்தி ஆட்சியை பிடித்து மக்களினுடைய மனதில் இடம் பிடிப்பதற்கான எந்த எதிர்கால திட்டமும் இல்லாத ஒரு நபர். இப்போது 2009 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அவருக்கு திட்டம் இல்லையா? எந்த திட்டம் இல்லை. ஆட்சியை பிடிப்பேன், மண்ணை பிடிப்பேன்றாரு. இதெல்லாம் ஏமாற்றுவதற்கு, முழுமையாக ஏமாற்றுவதற்கு. இல்லைங்க, ஏமாத்தலைன்னா ராஜீவ்காந்தி ஏன் வெளியே போகிறாரு, கல்யாண சுந்தரம் ஏன் வெளியே போகிறாரு? இப்போ இந்த கதையை விடுங்க. இவர்கள் 2 பேரும் அந்த கட்சியினுடைய வலிமையான நபர்களா இல்லையா? ஆமாம். ஏன் வெளியே போகிறாங்க? வியனரசு ஏன் வெளியே போகிறாரு? இவர்களெல்லாம் வலிமையான நபரா இல்லையா? என்ன இப்போ கட்சி ஆட்சி பிடிச்சி மந்திரி பதவி கேட்டு வெளியே போயிட்டாங்களா? இல்லை எம்பி சீட்டு கேட்டு வெளியே போயிட்டாங்களா? எம்எல்ஏ சீட்டை கேட்டு வெளியே போயிட்டாங்களா? ஒரு கட்சி என்பது 1000 பேர் கொண்ட ஒரு பெரிய அமைப்பு அது இல்லையா? தனிப்பட்ட சீமா மட்டும் கட்சியினுடைய தலைவர் அல்ல. இப்போ திமுக இருக்குதுன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் இருக்கான், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்டாலின் இருக்காங்க. அதிமுக எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பகுதிக்கு மண்டலத்துக்கும் ஒரு எடப்பாடி இருக்காங்க. அப்படி வந்தவர் தான் எடப்பாடி இல்லையா? எடப்பாடி என்ன ஜெயலலிதாவுக்கு முன்பே எம்ஜிஆர் அடையாளம் காட்டப்பட்டவரா? இல்லை. ஒரு மாவட்ட செயலாளர் இல்லையா? ஒரு மந்திரி, ஒரு எம்எல்ஏ, இப்படி தான் அவர் எதுக்கு வர்றாரு? முதலமைச்சராக வர்றாரு. கருணாநிதி அப்படி தான். அண்ணாவுடைய அமைச்சரவையில் எல்லா அமைச்சர்களும் பதவியேற்ற பிறகு 3 நாள் பதவி ஏற்காமல் சண்டை பிடிச்சி பீட்டு புள்ளியை வாங்கின அமைச்சர் தான் கருணாநிதி. அப்போது ஒரு படை தலைவர் இருக்கான்னா நிறைய தளபதிகளை உருவாக்கணும். பிரபாகரன் இவ்வளோ பெரிய யுத்தத்தை உலக வரலாறு திருப்பி போட்ட பிரபாகரனுக்கு பல பொட்டு அம்மான், பல மாத்தையா, பல தமிழ்ச்செல்வன், இப்படி பல தளபதிகள் இருந்தான். ஒரு தளபதி ஒரு வேலையை கொடுத்தா அந்த தளபதி ஜெயிச்சுட்டு வந்து நிற்பான். தளபதி பால்ராஜ், இப்படி பல பேர் இருந்தாங்க. சீமாங்கிட்ட 3 மாதத்துக்கு மேலே யாருமே இருக்கிறது இல்லை. என்ன காரணம்? யாரையும் வைத்துக்கொள்ள முடியலன்னா இந்த கட்சியை வைத்து வசூல் பார்க்கணும், வருமானம் பார்க்கணுமே தவிர அடுத்த கட்ட நீங்கள் ஒரு எம்பி சீட்டை டார்கெட் பண்ணி அதில் ஒரு பொறுப்பாளரை நியமித்து என்ன ஒன்றே தெரியாது. அடுத்த தேர்தலில் திமுக அதிமுக அடுத்து 3வது இடத்துக்கு நீ வரணும், நீ வேலை செய்யினா அவன் வேலை செய்வான். அப்படி யாரையுமே முன்னிலைப்படுத்துவதே இல்லை. முன்னிலைப்படுத்துகிற நபர் தான் காளியம்மாள். காளியம்மா மாயபுரத்தில் பிரம்மாண்ட கூட்டத்தை காமிச்சா அந்த அம்மா. அந்த கூட்டத்தை காமிச்சது தான் அந்த அம்மாவுடைய பெரிய பலவீனம். அதோட பிசுரை தட்டி விடுன்ட்டார். ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? காளியம்மாளுக்கு பதவி உயர்வை கொடுத்து, காளியம்மாள் தான் நாம் தமிழனுடைய நாடின் நரம்பு, ரத்தம், நாளம் எல்லாம். அதனால மாயவரம்னா காளியம்மா, காளியம்மான மாயவரம் அப்படிலாம் பண்ணியிருக்கணும். அந்த புரிதல் தப்பா இல்லையா? தனக்கு மேல யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். இல்ல, அது தலைவனுக்கான தகுதி இல்லையே. இல்ல, அப்போ இருக்கிறப்ப அவங்க தானே சார் ஒரு குடைக்குள்ள தானே. இல்லைங்க, அப்படி இல்லை, அப்படி அது ஒரு கத்தி தான் இருக்கலாம். ஆனால் இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கத்தி இருக்கணும். ஒவ்வொரு காளியம்மா என்ன நாம் தமிழருடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக வந்துடுமா? இல்லையே. சீமானுடைய கட்சியில் சீமான் தான் இருப்பார். மாயவரத்து தான் காளியம்மாளுடைய அடையாளம், மதுரை தான் வெற்றிக்குமரனுடைய அடையாளம், கிருஷ்ணகிரி தான் பிரபாகரனுடைய அடையாளம், அபிநயா தான் விக்கிரவாண்டியினுடைய அடையாளம். இப்படி திமுக அதிமுக எப்படி நிற்கிது? 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் அந்த மாவட்டத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதாங்க மாவட்ட செயலாளர் என்பவன் மாவட்ட கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியாளர், கலெக்டருக்கு இணையான பதவின்னு நீங்கள் காமிச்சதே திமுக தான். அது வரைக்கும் காங்கிரஸ் கமிட்டி, மாவட்ட கமிட்டி, கம்யூனிஸ்ட் கட்சியில் மாவட்ட குழு, இப்படி தான் 10 பேர் இருப்பான் தலைவனா. 10 நிமிஷத்தில் ஒருத்தர் முடிவு பண்ணுறதை 10 நாள் கழிச்சு விவாதித்து முடிவு பண்ணுறதுக்கு பேர் தான் கமிட்டி. 10 நிமிஷத்தில் ஒரு முடிவு பண்ணி ஒரு நடவடிக்கை எடுப்பான் சார் ஒரு மாவட்ட செயலாளர். கமிட்டி என்ன பண்ணோம்? 10 நாள் விவாதிக்கும், அதுக்குள்ளே பழைய செய்தியாக போயிடும். இதுதான் கமிட்டி, பெரியார் சொல்லுவார். அப்போது சீமானை பொறுத்தவரை நீங்கள் 60 மாவட்டங்களில் 60 மாவட்ட தளபதி உருவாக்கினா அவன் திமுகவுக்கு அதிமுக கவுண்டர் கொடுத்துட்ருப்பான். அப்படிலாம் செய்கிறது இல்லை. இவருக்கு இந்த கட்சியை வச்சு வசூல் பண்ணிகிட்டு இருக்கணும். வீரமணி வசூல் பண்ணிகிட்டு இருக்கார்ல, வீரமணிக்கு ஆட்சிக்கு போகிறதுக்கெல்லாம் ஐடியா இல்லை.
பெரியார் சேர்த்து வைத்த 10,000 கோடியை அப்படியே பாதுகாப்பாக தன்னுடைய மகன் அன்புராஜு கொடுக்கணும், அதுக்காக அவர் தீக்காமல் கட்சி வச்சிருக்கார். அதே கதை தான் சீமானுக்கு ஆட்சியை பிடிக்கணுமோ அதிகாரத்துக்கு போகணுமோ. பட் ஆனா இதுக்கு முன்னாடி வெளியேறினாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாள்ல ஒரு 2 வாரத்துக்குள்ள கண்டினியூஸா வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. சீமான் மீது நம்பிக்கை இல்லை சார். ஒரு தலைவன் மீது நம்பிக்கை வைத்து தான் அரசியலுக்கு வருவான். அவன்தான் கொள்கையை புரிய வைப்பான். உலக வரலாறு கூட அப்படித்தான். விடுதலை புலி இயக்கம் ஆரம்பித்த காலத்தில் கிட்டும் பிரபாரும் பேசிக்கிட்டாங்களாம். நான் இன்றைக்கி போய் ஒருத்தரை பார்க்க சொன்னீங்க, 10 முறை போய் பார்த்தேன், அவன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான். யார் சொல்கிறா? கிட்டு பிரபாரங்கிட்ட சொல்கிறார். அப்போ சிரிச்சுட்டே பிரபாரன் சொன்னாராம், இந்த விடுதலை புலி இயக்கத்தில் நீ 2ஆம் கட்ட தலைவனாக இருக்கேன், கிட்டுன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களா? அப்போ சொன்னாராம், உன்னை நான் 15 முறை பார்த்தப்பான்னாராம். ஒன்றுமே பேசலையா, தலையை குனிஞ்சுக்கிட்டாராம். கிட்டுவை விடுதலை புலி இயக்கத்தில் சேர்த்துவதற்கு பிரபாகர் எத்தனை முறை பார்த்துருக்காரு? 15 முறை பார்த்துருக்கார். இவர் இன்னொருத்தரை போய் பார்க்குற 10 முறை தான் பார்த்துருக்கார். அப்போது இதுதான் அரசியல், இதுதான் தலைவன் மீது உள்ள பற்று. கருணாநிதி ஜெயிலுக்கு போனாலும் நிறைய பேர் தீக்குளி செத்து போயிடுவான். கருணாநிதி வேறு கதையில் உட்காந்துருப்பார், அது வேறு விஷயம். சின்ன வீட்டில் படுத்து கிடப்பார், அவன் தீக்குளி செத்து போயிடுவான். ஏன்? தலைவன் மீது உள்ள வெறுப்பு. இப்போ அதெல்லாம் அப்படியே வெறுப்பாக மாறி போச்சு. வைகோ திமுக விட்டு உடச்சிட்டு வெளியே வர்றாரு, 6 பேர் தீக்குளி செத்து போயிட்டான். வரலாறுக்கு தெரியுமா? ஏன் என் தலைவனை கொலைகாரன்னு சொல்லிட்டியா? விடுதலை புலிகளோடு சேர்ந்து என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறான் வைகோன்னு கருணாநிதி சொன்னார். இதுக்காக 6 பேர் செத்து போயிட்டான். அப்போது முதல்ல தலைவன் மீது நம்பிக்கை வைக்கணும், அப்புறம்தான் தலைவன் காட்டப்படுகிற கொள்கை மீது நம்பிக்கை. தந்தை பெரியாருக்கு தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேரை கருப்பு சட்டை போட்டு வச்சிருந்தார். எத்தனை பேரை? 50 லட்சம் பேரை. கருங்கடலையே சந்திக்கிறனாரு ஜெகஜீவன் ராமன் ஒரு மத்திய அமைச்சர் வந்து கலந்து பார்த்துட்டு. அப்போது பெரியார் மீது உள்ள நம்பிக்கை தான். பெரியார் ஒரு கொள்கையாளன், பெரியார் ஒரு லட்சியவாதி, பெரியார் ஒரு சிந்தனையாளன், சமரசமற்ற போராளி. பெரியார் பேரை சொல்லிட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் உதயநிதி சொல்லிட்டு இருக்காரு. உதயநிதிக்கு என்ன அடையாளம் இருக்குது? சனாதனங்கிறது எது? பெரியார் கண்டுபிடிச்ச கொள்கை தானே. பவன் கல்யாணம் ஆளுக்கு போட்டு காலில் போட்டு மிதிக்கிறான். அப்போ இவர் சொல்கிறாரு, நான் சனாதனத்தை நான் எதுக்கு இல்லையா, என் தாத்தன் பேட்டன் பூட்டேன், பெரியார் எதிர்த்தார், அதனால் நான் எதிர்க்கிறேன். சனாதனம் என்பது சாதிகளை உடைப்பது, சனாதனம் என்பது சமதர்மத்தை வளர்ப்பது. அனைவரும் திருப்பதி கோயிலில் போய் சாமி கும்பிடுறான்னா 5000 கொடுத்த செம்மர கடத்தல்காரன், கஞ்சா விற்கிறவன், சாரா வியாபாரி பூரா 5000 டிக்கெட்டு வாங்கிட்டு அப்போ வெங்கடாஜலபதி பாலாஜியை பார்க்குறான். காசே இல்லாதவன் எத்தனை மணி நேரம் கியூவில் நிற்கிறான்? 10 மணி நேரம் கியூவில் நிற்கிறானா? பாலாஜி சொன்னாரா? எம்ஆர் ராதா சொன்ன போல வேட்டி கட்டவங்களாம் கீழே உட்காரு, பேண்ட் போட்டவங்களாம் மேலே உட்காருன்னு சொன்னாரா பாலாஜி? வெங்கடாஜலபதி சொன்னாரா? கடவுளுக்கு அனைவரும் சமமானவன். பவன் கல்யாண் சொல்லுகிற சனாதனம் அதுதான். ஏழை பாட போனால் ஜருகண்டின்னு பிடிச்சி தள்ளி விடுறாங்க. சாமியை நின்று பார்க்க முடியாத அளவுக்கு தள்ளி விடுறான். 10,000 டிக்கெட் வாங்கிட்டு போனவனா தள்ள முடியுமா? பக்கத்துலேயே போக முடியாது. 10,000 டிக்கெட் யார் வாங்குறா? செம்மரம் கடத்துறவன், சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், போதைப்பொருள் விற்கிறவன், கடத்தல் பண்ணுறவன், கள்ளக்கடத்தல்காரன், இவன் தானே 10,000 20,000 கொடுத்த. ஏழை வாழை குழந்தை குட்டியோட தோல் பாடம். நானும் திருப்பதி போயிருக்கேன். குழந்தை 5 மணி நேரம் 6 மணி நேரம் பொண்டாட்டி கழுத்தில் ஒரு குழந்தை இருக்கும், புருஷன் கழுத்தில் ஒரு குழந்தை இருக்கும். எங்கே? 10 மணி நேரம் நிற்கிறவனா இருக்கான். பார்த்துருக்கீங்களா? அப்போது இதைத்தான் சனாதனமாக தந்தை பெரியார் சொல்கிறார். சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான் எந்த கொள்கையும் சீமானிடம் இல்லை. பெரியாரை ஆதரித்து பேசிய சீமா பெரியார் போய் எதுக்குறாரு. இல்லை, வெளியிலேருந்து எந்த கட்சிகளும் நாம் தமிழர் கட்சியை உடைக்கணும் அப்படின்ற ஒரு குறியில் அதுவும் செயல்படும். அப்படியெல்லாம் யாரும் இல்லை. நாம் தமிழரை உடைக்க வேண்டிய தேவை யாருக்கும் இல்லை. ஓட்டை பிரிக்குது இல்லை சார். ஓட்டை பிரிப்பதற்கு திமுகவுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு. திமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. திமுகவை பொறுத்தவரை திமுக என்ன நினைக்குதுன்னா, நாம் தமிழர் கட்சி எப்படியா அழிஞ்சு போகணும். ஏன்னா அது எப்போவுமே அதிமுக பக்கம்தான் இருக்கும். எப்போவுமே 2011 கட்சி ஆரம்பித்தோம், 2009 ஆரம்பித்து 11 பொது தேர்தலில் ஜெயலலிதாட்ட 20 கோடி ரூபா வாங்கினாங்க. வடக்க சீமா 10 கோடி, தெற்க முத்துக்குமார் புதுக்கோட்டையில் வெட்டி கொல்லப்பட்ட முத்துக்குமார் 10 கோடி, 20 கோடி.
இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். இலை மலர்ந்து 10 வருஷமா இருந்தது, ஈழம் மலரவே இல்லை. இவருக்கு தேவை காந்தி மலரணும், கோடிகளை வாங்கணும். இப்போ 20 கோடியில் ஆரம்பிச்சது இப்போ 300 கோடியில் நிற்கிது. இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, சீமாங்கிட்ட ஒரு 9% ஓட்டு இருக்குது, இந்த 9% ஓட்டை 300 கோடியும் 30 சீட்டு தரங்கிறார். எம்எல்ஏ சீட்டு, ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா நான் செலவு பண்ணுறேன் பையன் கட்சிக்கு, உனக்கும் 10 கோடி தரேன், 30 சீட்டு 300 கோடி. சீமானுடைய வியாபாரம் கடை பெருகிருச்சு, டிமாண்ட் அதிகரிச்சிருச்சு. திமுக சும்மா இருக்குமா? திமுக என்ன பண்ணுது, சீமானை யார் எதிர்த்தாலும் அவர்களை அரவணைத்துக் கொள்ளும். இதுதானே நடக்கும் அரசியல்ல. இதுல என்ன டவுட்னா, சீமானை எதிர்க்கிறவர்களை திமுக அரவணைத்துக் கொள்ளும், இல்ல சீமானை எதிர்க்க வைத்து திமுக போடுங்கதா? இல்ல, அதாவது இயற்கையாகவே சீமான் மீது அதிருப்தியா பல பேர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அவர்கள் பூரா வெளியே வர்றான். வெளியே வருவதற்கு பாதுகாப்பு திமுக. நீங்கள் தனி கட்சி ஆரம்பிங்க, சீமான உடைங்க, இப்போ இது நேரடியாக சொல்ல முடியாது, ஏன்னா எக்ஸ்கியூஸ் ஆயிடுவான். ஏன்னா அவன் கட்சி ஆரம்பிக்கணும், நாம் தமிழ் வந்து உடச்சி வெளியே வரணும்ல, உடச்சி வெளியே வந்து பூரா சேரணும்ல. அப்போது நீங்கள் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான் சார். எல்லாமே நீங்கள் நேரடியாக எதுவுமே நடக்காது, நேரடியாக எதுவுமே நடக்காது. எல்லாமே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இயற்கையாக நடப்பது போல் இருக்கும். எப்படி இருக்கும்? செயற்கையாக இருக்கும். மக்கள் முட்டாளாக இருக்கானே. ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு 1 லட்ச ரூபா கொடுக்கணும், 5000 தரேன்னா 5000 கோடி கொண்டு கொடுத்தானே. எவ்வளவு? 5000 கோடியை 98,000 பேர் இப்படி கொடுத்துருக்கான். இவன் முட்டாளா அறிவாளியா சொல்லுங்க? ஹிஜாவு இப்படி 1 லட்சம் கோடியை கொள்ளையடிச்சிருக்கானுங்க. 1 லட்சம் கோடி. தமிழ்நாடு பட்ஜெட்டே 2.5 லட்சம் கோடி தான். யார் பிரைவேட் அடிச்சுலாம் துபாய் போயிட்டான். ஆர்கே சுரேஷ் எல்லாம் எங்கே போய் செட்டில் ஆகிட்டான். போலீஸே வேனில் ஏற்றி கொண்டு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை கொடுத்து ஏசியை போட்டு எங்கே ஏற்றி விடுது. காவல்துறை அதிகாரி, அரசியல்வாதி எல்லாம் மொத்தமாக கொள்ளையடிச்சுக்கிறான். எதை நான் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு கைப்பற்றி மக்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சா? இல்லை. வசூல் போன ஆம்ஸ்டாங்கே செத்து போயிட்டார். இப்படி தான் இருக்குது. அப்போது அரசியல் என்பது திரைமறைவு சதி, அதுதான் அரசியல். இப்போ சீமானுடைய கட்சியை பலவீனப்படுத்தணும்னு திமுக நினைக்குது. அதற்கான முயற்சியும் செய்து இயற்கையாகவே நடக்குது. இயற்கையாகவே நடக்குது. வேற யாருக்கும் சீமான வாக்க பிரிக்கணும்னு தோணலை, அது தேவையும் இல்லை. விஜய்க்கு இருக்குல்ல? இல்லை, விஜய்க்கு முதல்ல என்ன ஓட்டு இருக்குன்னு விஜய்க்கே தெரியலையே. இளைஞர்கள் ஓட்டு பெரிய அளவுக்கு விஜய்க்கு இல்லை. அது நிரூபிக்கணுமா இல்லையா? ஏன்னா 40% வந்துருமா விஜய்க்கு? இல்லை 50% வந்துருமா? 4% முதல்ல வருதான்னு முதல்ல 26 தேர்தலில் நிரூபித்தா தான் விஜய் ஒரு தலைவனாகவே தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஏற்றுக்குவான். புலி வருது ரஜினி 40 வருஷமா பார்வையில் சினிமா பிரபலம், இளம் தலைவர். சரிங்க, ரஜினி கதை என்னாச்சு, கமல் கதை என்னாச்சு? அவங்க வயசாகி வந்தாங்க சார். இவர் இளம் 22 50 வயசு ஆச்சு. இப்போ பையன் சினிமாவில் நடிக்கிறான். அது இளம் தான். 50 வயசு ஒன்றும் பெரிய வயசு இல்லை. 50 வயசுல பெரிய அரசியல். ஏன்னா கருணாநிதி 95 வயசு வரைக்கும் இருந்தார். அதனால சொல்கிறீங்க. தந்தை பெரியார் 95 வயசு வரைக்கும் இருந்தார். நீங்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அரசியல் என்பது 0, 1% கூட தெரியாது. சினிமா தெரியும், டான்ஸ் தெரியும், டூயட் தெரியும், டைரக்ஷன் தெரியும், கேரவன் வேன் தெரியும், பணம் 200 கோடி ரூபா வசூல் பண்ண தெரியும். ஆனால் அரசியல் அப்படிலாம் இல்லை. அரசியல் என்பது நீங்கள் இரவுலையும் யோசிக்கணும், பகல்லையும் யோசிக்கணும், மாலை நேரம் யோசிக்கணும், காலையில் எந்திரிச்சோன்னு யோசிக்கணும், தூங்கும்போது இதை கருணாநிதி இப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். கருணாநிதியுடைய தூக்கம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான். 20 மணி நேரம் அரசியலுடைய காய் நகரத்தில் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற அனைத்து கட்சிக்கும் தலைவரே கருணாநிதி தான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு கட்சிக்கு தலைவன். எல்லா கட்சிகளும் ஒரு ஆளை வச்சுருப்பார். பாமகவில் ஜிகே மணியை வச்சுருப்பார், சிறுத்தையில் ரவிக்குமார் வச்சுருப்பார். தலைவனுக்கு, அந்த கட்சி தலைவனுக்கு என்ன தெரியுதோ முதல்ல இவருக்கு தெரிஞ்சிடும். சிபிஐயில் சுப்பராயனை வச்சுருந்தார், சிபிஎம்மில் கோவிந்தசாமியை வச்சுருந்தார். இப்படி அதிமுகவிலேயே நீங்கள் நடராஜனை வச்சுருந்தார். என்ன நடக்குதுன்னு நடராஜன் முதல்ல கருணாநிதி தான் சொல்லுவார். எம்ஜிஆர்கிட்டே ஒரு ஆளை வச்சுருந்தார், ஆர் வீரப்பனை. யார்? கருணாநிதி. அதனால் அரசியல் என்பது, அதாவது சாக்ரடீஸ் சொல்கிறார், அயோக்கியனுடைய கடைசி புகலிடம். அத்தனை அயோக்கியனம் அரசியல். அப்போ இதில் இவ்வளோ பேர் களத்தில் இருக்காங்க. இவர்களை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு அரசியல் அறிவு இருக்கா விஜய்க்குன்னா? சூனியம்தான்.
சீமான எல்லா தகுடு தத்தங்களும் தெரியும். சீமான ஒரு கவுன்சிலர் கூட ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல 5 வருஷமா. ஒரு எம்எல்ஏவை டெபாசிட் வாங்க வைக்க முடியலையே, அதுக்கு அவருக்கு தேவையில்லை. வித்தியாசம் இருக்கு சார் அவருக்கும் மற்றவங்களுக்கும். தனியா நிக்கிறார், தனியா 5 வருஷம் தனியா நிக்கிறார். ஜெயிக்காமையே மாநில கட்சி ஆயிட்டார், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல. அது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா விஜயகாந்த் 15% ஓட்டு வாங்கினார், 29 எம்எல்ஏ, தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர். இப்போ பூத கண்ணாடி விஷயம் தேட வேண்டியதாக இருக்குது. எங்கேயா போனார் விஜயகாந்த் கட்சி? அவர் இயற்கை மரணம். கட்சி என்னாச்சு? அண்ணா சேர்த்து திமுக அழிஞ்சு போச்சா? எம்ஜிஆர் சேர்த்து அண்ணா திமுக அழிஞ்சு போச்சா? இப்போ விஜயகாந்த் கட்சிக்கு என்ன நடந்ததோ அதை விட கமல் கட்சிக்கு என்ன நடந்ததோ, டிடிவி கட்சிக்கு என்ன நடந்ததோ அதுதான் சினிமா கட்சிக்கு நடக்கும். விஜய் கட்சிக்கு 26 தான் அது முதல் இலை துளிர் விடும். அதை செடியிலே கறிக்கு போகுமா, இல்லை ஆடு கடிச்சிருமா, இல்லை பூனை கடிச்சிருமா, இல்லை அது செடி மரமாகுமா, அது காய்க்குமா, பூக்குமா, இதெல்லாம் எப்போ? 26க்கு பின்னாடி தான். நீங்கள் அண்ணாவை 1949 கட்சி ஆரம்பித்தார். அண்ணா பெரியார்கிட்ட 15 வருஷமாக இருந்தார். 35 பெரியார்கிட்ட போய் சேர்ந்தார். 15 வருஷம் இருந்துட்டு 49 கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து 67 தான் ஆட்சியை பிடிச்சார். எத்தனை வருஷம் இருக்குது? 30 வருஷம். அதிமுக தீப்பிட்டி கொடுத்து பேசிங்கன்னா 3 மணி நேரம் பேசுவார். நெருப்பு குச்சி கொடுத்து பேசிங்கன்னா 3 மணி நேரம் பேசுவார். ஆனால் அவருக்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டது? 30 வருஷம் தேவைப்பட்டது. அவரை விட விஜய், ரஜினியும், கமலும், கார்த்திக்கும், சிவாஜியும், சரத்குமாரும் பெரிய அரசியல் ஞானிகளா? அப்படிலாம் இல்லை. களம் வேறு, யதார்த்தம் வேறு, சினிமா வேறு, முதலமைச்சர் நாற்காலி என்பது வேறு. சீமானுடைய எதிர்காலம் தான் என்ன? சீமா இப்படியே வீரமணி கட்சி நடத்திட்டு இருக்காருல்ல. காது கேளாதவர், கண் தெரியாதவர், பார்வையற்றவர் சங்கமா இருக்கு. இல்ல ஒரு பர்சன்டா ஏத்துனாலும் 1% ஏறி நிக்கிறாரு. இன்னும் அது ஏறுமா இறங்க இல்ல. அதாவது இந்த வாக்கு சதவீதம் கண்டிப்பாக ஏறும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தேவை தமிழ் தேசிய அரசியல். திராவிட இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய சக்திகளை இந்த மக்களை கண்டிப்பாக ஆதரிப்பான். அப்போ இப்போ 9, 10 ஆகும், 10, 11 ஆகும். மாற்று இயக்கம் ஒருவன் வருகிற வரை சீமானுடைய ஸ்கிராப்பு ஏறிட்டு தான் இருக்கும். அதனால எத்தனை பேர் போனாலும் சரி, திமுக எத்தனை பேர் இழுத்தாலும் சரி, சீமானுடைய ஸ்கிராப்பு ஏறிட்டு தான் இருக்கும். ஏன்னா இங்கே தமிழ் தேசியத்துக்கான தளம் வேற இல்லை. திராவிட இயக்கத்தின் மீது சரியான வெறுப்பு. திராவிடம் கிடையாது, மாடலும் கிடையாது. இந்த திராவிட மாடலுக்கு முஸ்லீம்களும், கிறிஸ்தவர்களும், தலித்தும் ஓட்டு போடலைன்னா திராவிட மாடலாக இருக்க மோடலாக போயிடும். இவர்கள் தான் இந்த திராவிட இயக்கத்துடைய வாக்கு வங்கி. எது? முஸ்லீம், கிறிஸ்தவர், தலித்து தான் 20% இருக்கு. இந்த 20% எடப்பாடி இப்போ யாரை தூக்கி கட்டாசுறாரு? தலவாய் சொந்த தூக்கி கட்டாசுறாரு. 20% வாக்கு வங்கி தான். நிறைய விஷயங்களை போயிருந்தபடி ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.